அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பழங்களினுடைய எண்ணிக்கையில் நாம் சிறு சிறு வில்லைகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் கொய்யாவை தூய்மையான நீரில் கழுவிக்கொண்டு சிறு சிறு வில்லைகளாக நாம் நறுக்கி வைத்து எடுத்துக்கொள்ளோம். அடுத்ததாக திராட்சையை நாம் நீரில் கழுவி விட்டு திராட்சையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பப்பாளியை தூய்மையான நீரில் கழுவி விட்டு நாம் சிறு சிறு வில்லைகளாக மேல் தோல் நீக்கி சீவி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பன்னீர் திராட்சையை நாம் அவ்வாறே எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஆப்பிளை மேல் தோல் சீவிய பிறகு நாம் உட்பகுதியை மட்டும் சதையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மாதுளை முத்துக்களை நாம் இவ்வாறு உதிர்த்து எடுத்துள்ளோம். அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தினுடைய உட்சதையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அல்போன்சா என்று சொல்லக்கூடிய மாம்பழத்தின் உட்சதையை மட்டும் மேல் தோல் நீக்கிவிட்டு பழக்கூழ் சதையை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். இத்துடன் தேன், ஏலக்காய் பொடி செய்தது, மிளகு பொடி செய்து, இவை அனைத்தையும் கொண்டு இந்த வெப்பை காலங்களில் வெம்மை நோய் தாக்கா வண்ணம் உடலிலுடைய நீர்க்கடுப்பு மற்றும் பித்த நீர் ஏற்படாத வண்ணம் எவ்வாறு நம்மை பாதுகாக்கலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அத்தனை பழங்களினுடைய கலவைகளிலிருந்தும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் திராட்சை பழத்தை நமக்கு தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொய்யாக்கனிகள், சிறு சிறு வில்லைகளாக உள்ள கொய்யாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பப்பாளி பழத்தினுடைய வில்லைகள், அடுத்ததாக பன்னீர் திராட்சை, அடுத்ததாக ஆப்பிள் துண்டுகள், அடுத்ததாக ஆரஞ்சு சுளை உட்பகுதி, மாம்பழ சதையினுடைய உட்பகுதி, மாதுளை, இவற்றுடன் ஏலக்காய் தூள் ஓர் 2 முதல் 3 கிராம் அளவிற்கு போதுமானது. அடுத்ததாக மிளகுத்தூள் 2 முதல் 3 கிராம் அளவிற்கு போதுமானது. இவற்றுடன் 2 டேபிள் டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். இவை அனைத்தும் கலந்த இந்த கலவையை நன்றாக நாம் கலக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த பழக்கூழ்களினுடைய கலவையை இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டு காலை அல்லது மதியம் வேலை மட்டும், இரவு வேலையில் அல்ல, காலை அல்லது மதியம் வேலை மட்டும் ஆண், பெண், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவரும் 100 கிராம் அளவிற்கு தினந்தோறும் இந்த வெம்மை காலங்களில் அவர்கள் இதை சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடம்பில் உள்ள படிப்படியான நீர்த்தாரைகள் விளங்கும் மற்றும் வாய்க்கசப்பில் ஊறுகின்ற அந்த பித்த நீர் விலகிவிடும், தோலில் உள்ள சுருக்கங்கள் மறைய தொடங்கிவிடும் மற்றும் வெட்டை நோய் என்று சொல்லக்கூடிய உடல் உஷ்ணங்கள் படிப்படியாக நீங்கி அவர்கள் உடலுக்கு மேனிக்கும் ஒரு அழகு தரும், உடல் வனைப்ப தரும், மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த பல்வேறு பொருட்களினுடைய கலவையை மிளகுத்தூள் ஏன் சேர்த்தோம் என்றால், மிளகிற்கு நஞ்சை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதுடன்
இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கும் அற்புதமான இந்த பழக்கலவையை நாம் வெயில் காலங்களில் உண்டு வந்தோமானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை வகை நோய்களும் நீங்கி உடலில் ஒரு மினுமினுப்பு ஏற்படும். சதை பகுதிகளுக்கும் மற்றும் உள் உறுப்புகளுக்கும் அற்புதமான ஆற்றல் தரக்கூடிய இந்த பழக்கலவையை அனைவரும் உண்டு மகிழ்ந்து நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.